அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் கணிக்குரிய ஷேக் அஹமத் ஷாஹிப் நஜீப் பிரதி கலிப்பாளர் அவர்களே, இப்பாடசாலையின் தலைமையை மிகவும் சிறப்பான முறையில் வழிநடாத்தி நாளைய சமூகத்தின் வெற்றிக்கு அயராது உழைக்கும் என்றும் கணிதக்குரிய அதிபர் திருமதி MS ஜஸ்மின் அவர்களே, அதேபோல அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அன்புக்குரிய ஆசிரியர்களை, நீண்ட எதிர்பார்ப்போடு தங்களுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு அனுப்பி அவர்களின் நாளைய வெற்றிக்காக இங்கே அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய பெற்றார்களே, சமூகத்தின் வெற்றியை உலகிற்கு காட்ட துடிக்கும் அன்புக்குரிய மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பாடசாலையும் இந்த மேடையும் எனக்கு இன்று தந்தது இரண்டாவது சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன். அதான் உண்மை. உண்மையில் பல வெற்றிகளை ஒன்றாக இணைத்து நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் இங்கு இருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கு. முதலில் இறைவனுக்கென்றைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் சார்பில். நான் பார்த்தேன், எனக்கு முன்பதாக இங்கு உரையாற்றிய எமது உதவி பலிப்பாளர் அவர்கள் சமூகத்திற்கும் இந்த மாணவ மணிகளுக்கும் தேவையான சிறப்பான ஒரு உரையை வழங்கி சென்றார். பல விடயங்களை, பல அம்சங்களை உள்வாங்கப்பட்ட அந்த விடயங்கள் அன்றாட வாழ்க்கையில் மட்டுமல்லாது தூரநோக்கு சிந்தனையோடு பயணிக்கும் நம் அனைவருக்கும் மிகவும் தேவையாக இருந்தது. இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில வினாடிகளில் என்னுடைய சிறிய உரையை முடித்துக்கொள்ளாமல் நினைக்கின்றேன். ஒரு சமூகத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த சமூகம் கல்வியில் வெற்றி பெற்ற சமூகமாக இருக்க வேண்டும். ஆனால் கல்வியை முன்னெடுத்துச் செல்வதற்கு மாணவர்களின் திறமை மட்டும் போதாது, அவர்களுக்கான உறுதுணைகளை நிச்சயமாக நாங்கள் வழங்கி வர வேண்டும். அதில் முதலாவது உறுதுணையாக இருக்க வேண்டியது ஒரு பாடசாலையின் அதிபர், அதேபோல் பாடசாலையின் ஆசிரியர்கள், அதேபோன்ற அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம். உங்களுக்கு தெரியும், எமது சமூகத்தில் பல தலைமைகள் அவர்களுடைய அந்த கால பகுதியிலே தங்களுடைய பெயர்களை நிறுத்திப்பதற்காக வேண்டிய சில நல்ல விடயங்களை செய்து வருகின்றார்கள். நான் யாருடைய மனதையும் புண்படுத்துகிறாக இங்கே இல்லை. இருந்தாலும் கூட சமூகத்தில் இன்று நடக்கும் ஒரு சில விடயங்களை எடுத்துரைக்கத்தான் வேண்டும் இந்த மேடையிலிருந்து. நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஒரு பள்ளிவாசல் கட்டினால் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைத்தால் போதும், இந்த உலகில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சிறந்த பெறுபேர் அதுதான் என்று. நிச்சயமாக அது உண்மை. ஒரு பள்ளிவாசலுக்கு நாங்கள் ₹1 கொடுத்தால் நிச்சயமாக இறைவன் நாடினால் எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் சொர்க்கத்தில். அது ₹1 இருந்தாலும் சரி, ₹100 இருந்தாலும் சரி, ₹1000 இருந்தாலும் சரி, இறைவன் நாடினால் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் 1 லட்சம் அல்லது 10 லட்சம் கொடுத்து நீங்கள் பள்ளிவாசலை கட்டினால் உங்களுக்கு சொர்க்கத்தில் 10 வீடுகள் கிடைக்காது. மாணவிகள் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு தெரியும், மனிதனுக்கு ஒரு வீடு தான் கிடைக்கும். அதே போன்று சில தலைமைத்துவங்கள் நினைக்கின்றார்கள், தங்களுடைய பெயர்களை பதித்துக் கொள்ள சமூகத்தில் கல்வியை தவிர மற்ற விடயங்களை மட்டும் நாங்கள் செய்தால் போதும் என்று. அந்த வகையில் மதரசாக்களும் உள்வாங்கப்படுகின்றது அங்கே. ஆனால் நாங்கள் மறந்துவிட்டோம், கல்வி கற்கக்கூடிய ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க எங்களால் முடியும். அதற்குரிய தேவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கும் இறைவன் கூலி வழங்குவான் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அன்புக்குரிய சமூக தலைமைகளை, பள்ளிவாசல் நிர்வாகிகளை, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். பல போட்டிகளோடு எங்களுடைய காலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்தில் பல நாங்கள் வெற்றிகளை காண வேண்டும் என்றால் படித்த மாணவர்களை உருவாக்க வேண்டும், படித்த சமூகத்தை உருவாக்க வேண்டும். இது முக்கிய பங்கு பள்ளிவாசல்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமூக சேவை என்றும் சமூக அமைப்பில் நாங்கள் இருக்கின்றோம் பலர். எங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றது. இந்த மாணவர்களை சிறந்த முறையிலே வழிநடத்தி சிறந்த பெறுபேறுகளை பெற்று எமது சமூகம் இதுதான் என்று அடுத்தவர்களோடு போட்டி போடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும்.
காலையில் எழுந்து மாலை வரை கஷ்டப்பட்டு எங்களுடைய அன்றாட வேலைகளை நிறுத்திவிட்டு அல்லது அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு நிம்மதியாக உறங்கும் ஒரு மனிதன் இரவில் நித்திரையின் போது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், எனக்காக நான் இதை செய்தேன், என் சமூகத்திற்காக நான் என்ன செய்தேன். சமூக அர்ப்பணிப்பு இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நாளைய சமூகத்தை தலை நிமிர்ந்த சமூகமாக மாற்ற முடியும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதற்காக வேண்டி நாங்கள் பாடசாலையின் அதிபர்களையோ அல்லது பாடசாலையின் ஆசிரியர்களையோ குறை கூற முடியாது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெற்றோர்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்காக வேண்டி பல மணித்தியாலங்கள் பாடசாலையிலே காத்திருந்து பிரத்யேக வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்கள். ஆனால் அந்த பரீட்சை முடிந்த பிறகு அவர்கள் இருக்கின்ற அந்த உத்வேகம், அந்த வளர்ச்சி, அந்த ஓட்டம் அப்படியே படிப்படியாக அமைந்துவிடும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையோடு ஒரு மாணவனின் வளர்ச்சி முடிவுபடுவதில்லை, நிறுத்தப்படுவதில்லை. கண்டிப்பாக உயர்தரம், சாதாரண தரம், உயர்தரம் என்று போக வேண்டும். அந்த வகையில் இந்த பாடசாலை இன்று மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கின்றது. எங்களுடைய கௌரவ பணிப்பாளர் சொன்னது போல போட்டி போட்டு இந்த பாடசாலையின் போட்டிகளில் வெற்றி பெற்று வளர்ந்து வரும் பாடசாலை. என்னை பொறுத்தவரையில் வளர்ந்து வரும் பாடசாலை இல்லை, வளர்ச்சி கண்ட ஒரு பாடசாலை என்றே கூற வேண்டும். சிறந்த முறையிலே தலைமைத்துவங்களை வழங்கி அந்த தலைமைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆசிரியர்களை நாங்கள் என்றும் பாராட்ட வேண்டும். உயர்தரம் ஆரம்பிக்கும் அத்தனை பணிகளும் தற்போது முடிவடைந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அதுக்கு நான் விழா தேவையில்லைனா எல்லாம் ஒன்றா முடிச்சிடலாம். உண்மையிலே அனைவருக்கும், இதுக்கு பின்னால் இருந்து, திரைக்கு பின்னால் இருந்து செயற்பட்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்தரத்தை பெற்றுவிட்டோம் என்று கங்கணம் கட்டாமல் எங்களுடைய உயர்தரம் இப்படித்தான் அப்படி காட்டக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அன்புக்குரிய அதிபர் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, சில பேர் சொல்லுவாங்க பொம்பளையில் சில விஷயங்கள் ஈடுபட்டால் அது சரி வராதுன்னு சொல்லி. இந்த பாடசாலை இவ்வளோ குறைந்ததே பொம்பளையில் தான். எல்லாம் டீச்சர்ஸ் தான் இருக்கிறீங்கன்னா சார்மாரிலே 2 பேர் இருக்கிறீங்க. 23, 24 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய எங்களோட கௌரவ அதிபர் அவர்கள். இன்று உலகில் பல சாதனைகள் பெண்கள் தான் நிகழ்த்தி வருகின்றார்கள். ஆண்கள் இதை தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு சமூக சேவையாக, ஒரு தலைவியாக பார்த்து நிச்சயமாக எங்களுடைய அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். நான் யாராக இருக்கிறேன் என்பதை விட என்னால் யாரை உருவாக்க வேண்டும் என்றதை நாங்கள் நினைக்க வேண்டும். ஒரு சமூக சேவையாளராக இருக்கலாம், அல்லது பள்ளிவாசல் தலைமையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை. சமூகத்துக்காக நான் இதை செய்தேன், திருப்தியாக நான் வாழ்ந்தேன் இந்த உலகத்தில், நாங்கள் மறுமையில் நிச்சயமாக அதற்கான கூலியை நாங்கள் எதிர்பார்ப்போம். எனவே இங்கே வருகை தந்திருக்கும் கண்ணியத்துக்கு ஒரு விளமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விடயத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லதை நினைப்பவர்களுக்கு என்றுமே கெடுதி நடப்பதில்லை. கெடுதி நடந்தாலும் அது பலமுறை நடக்கும். ஆனால் அது பல வெற்றிகளை முன்னுக்கு தரும். அந்த எதிர்பார்ப்பு தான் எங்களுடைய சமூகத்தின் எதிர்பார்ப்பு. எனவே அரசியல் துறை மட்டுமல்லாது ஒரு பாடசாலையின் வளர்ச்சிக்கு தனிப்பட்ட ரீதியிலே அத்தனை பேரும் ஒன்றிணைந்து நாங்கள் கைகோர்ந்து இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு நாங்கள் முயற்சித்தோம் என்றால் இந்த பாடசாலை உதாரணம் காட்டி பல பாடசாலைகள் உருவாகும். எப்படி? நாங்கள் ஹிஜ்ரா மாதிரி முன்னுக்கு வர வேணும். அந்த பேரை நான் எதிர்பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே. எனவே பல வெற்றிகளை கொண்டாடும் இந்த நன்னாளை வாழ்நாளில் மறக்க முடியாது. இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும். இன்னும் பல வருடங்களுக்கு பின்பு இங்கே இருந்து பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்களுக்கான விழாவை இதே மேடையில் இன்ஷா அல்லாஹ் நான் காண வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.